சத்தியமண்ணா நான் வரத்தை கேட்கேன் அப்படின்ட்டு அவன் வர என்ன வரம் கேட்கான்? விரல் நீட்டினால் தீ எறிகிற மாதிரி வரம் கேட்கான். வல்ல இருக்கேன், விரல் நீட்டினால் தீ எறிகிற வரும். ஆமா, தீக்குச்சில பிடிக்காத, தீக்குச்சில பிடிச்சா எரிய மாட்டாங்கல்ல. ஒரு துண்டு விரல் நீட்டினா ஒதுங்கிடுவாங்கல்ல. அதனால இந்த பாரதம் எல்லாம் அழிந்து போச்சு. பகவானை பார்ப்பதப்போ இருந்த தவம் எல்லாம் அழிந்து போச்சு. இந்த ஈஸ்வரனை பார்ப்பதப்போ அழிந்து போச்சு. அந்த கடவுளை நம்ம பார்ப்பதப்போ முத்து முட்டா கண்ணீரெல்லாம் மோமெல்லாம் சோற விட்டான். கவனம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சோற விட்டு அப்படி என்ன நினைக்கின்றார்? அப்ப அந்த பூர்வம் சீமையில ஏட்டோட எடுக்கால உண்மையான பார்வதியார் ஆதிவெளி ஏழாசத்துல பகவானை நம் காணாமல் எப்படி அழுது புலம்புகிறாள். அந்த ஆதிவெள்ளி கையில காணாமல் அழுது வாடுகிறார். பார்வதி அரணாரோட மங்கையவள், அரணாரோட மங்கையவள், அந்த அச்சுரனின் மங்கையவள். என்று அம்மையான பார்வதியானவள் அழகு புலம்பி யாரை அழைக்கின்றார்? தன் உறவிடந்த அண்ணன் கோபால கண்ணனை அழைத்து கொண்டே பார்வதி எப்படி அழைக்கின்றார்? ஏ பச்சை மால் மாயவரே பார்வதி நலத்தமன்னா ஐங்கொடி பார்வதிய பலரை தனக்கும் பாருமையோ அச்சுலனை கோபால ஆயமனை வணங்கான ஆயனை பார்வதியா பார்வதியா அழுதா பார்வதியா அழுதா அவசரமா வாடும் அண்ணா பார்வதியா அழுதா பார்வதியா அழுதா அவசரமா வாடும் அண்ணா. இன்னும் என்ன விதமான அழைக்கின்றார்கள் அம்மையான பார்வதியானவள்? ஏ அண்ணா, அலைக்கடலே ஜெயனம் செய்யும் அச்சுதா குமரா ரகுராமா என்று திருப்பால்கடலே ஜயனம் செய்யும் என்னன் திருமாலே தமையா. ஏ அண்ணா, பால்கடலே ஜயனம் செய்து வரக்கூடிய பச்சமாலே இந்த உடனே வாருமையா என்று அம்மையான பார்வதியானவள் அண்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை கண்ணனை நினைத்து அழுது புலம்புவதற்போ பார்வதி அழுது கண்ணீரானது மலையாக சேர்ந்து திருப்பால் கடலே பள்ளி கொண்டு வைக்கும். என் பெருமாள் மீது அமை அடித்தது பார்த்தான் பெருமாள். ஏன்னா அவன் தங்கையான பார்வதிக்கு என்ன கஷ்டமோ என்ன தெரியவில்லைய. நான் அவனை நினைத்து அழுது புலம்புகிறாள. பார்வதி இன்னும் கொஞ்ச நேரம் அழுது புலம்பினால் அந்த கண்ணீரானது ஒன்று சேர்ந்து 7 சப்த சாகாரம் கொட்டி 14 உலகம் அழிந்தான் அழிந்துவிடும். அதனால இப்போதே கைலாசம் சென்று தங்கையை பார்க்க வேண்டும் என்று கைலாசத்துல ஆமா என்று எம்பெருமான் பச்சைமால் கருணநேரி கைலாசத்துக்கு வந்தார். தங்கையான பார்வதியை கண்டார். பார்வதி எப்படி இருக்கிறார்? பகவானை காணாமல் நீட்டின கால் மறக்காமல் கவிழ்ந்த கூந்தல முடியல, கவிழ்ந்த தலையும் கலலையுமாக இருக்கா. அதை பார்த்தா கண்ணன் பார்வதி இடத்துல வந்து என்ன கேட்கின்றார்? அண்ணனை தான் அழைத்தது என்ன? அண்ணனை தான் அழைத்தது என்ன? ஆயிரங்கே சொல்லுவாமா அழைத்தது என்ன? சொல்லுவாமா தந்தையார சொல்லுவாமா கோபாலனை அழைத்தது என்ன? கோபாலனை அழைத்தது என்ன? கோபாலையே சொல்லுவாமா மாயா மோகினியாக அவதாரம் எடுத்து மன்னனான வல்லரக்க ராஜதன் சொல்லும் போது மாயா மோகினி அவதாரம் கொண்ட எம்பெருமான் என்ன சொல்கின்றார்? எனக்கு கல்யாணம் என்று சொல்ல கண்ணீர் நாம் சொல்லாதடா. எனக்கு கல்யாணம் என்று சொல்ல கண்ணீர் சொல்லாதடா.
விவகாரத்திலே வந்து எப்படி முந்தி முழுகின்றார் அங்க முழுகுவானா முழுகுவானா அங்கே முங்குவானா முழுகுவானா முகத்தை தூக்கி பார்ப்பானா அவன் நிச்சயமான போனால இங்கே பார்த்தார வல்லவர்க அழுக்கையா தேசாம அந்த பார்ப்பானா விளம்பரியா தொகுத்தாலும் கல்வியை பார்ப்பானா முங்கேல முழுத்தானோ முங்கேல முழுத்தானோ அவனை வார்த்தை கொண்டு பார்ப்பானோ முங்கேல முழுத்தானோ முங்கேல முழுத்தானோ பார்ப்பானோ அவை 7 சட்ட விவகாரத்திலும் முங்கி முழுகி ஈரத்துணி கிடையாதபடி மாயா மோகினிக்கு முன்பாக நின்று